ஐயோ எனக்கு கிளவி ஒழுங்கா அந்த பக்கம் வந்துரு. கிளவி சொல்றல வா அந்த பக்கம். வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஏய் கிளவி, இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கண்ணுல படக்கூடாது. ஒழுங்கா ஓடி போயிரு. அவ்வளவுதான், ஓடி போயிரு. பாட்டி உன்னை தள்ளி விட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்குல்ல? ஐயோ என்னங்க நீங்க பாட்டி மேல போய் அவ்வளவு கோவப்படுறீங்க? அந்த கிளவி நான் எப்பயோ கொண்டு இருக்கணும். நான் கோவப்படலன்னா பாட்டி நம்மளை வெளியே விட்டுருக்காது. மீன்குட்டி வா நம்ம போலாம். என்னடா ஜாலியா அவுட்டிங் கிளம்பிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. நீ? மீ டூ. என்ஜாய் என்ஜாய். இன்னைக்கே நம்ம சக்தியோட பைக்ல போக கூடாது. அவளுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்குமே. டே சுந்தர் ப்ரோ, மீனாட்சியோட நீ கார்ல போயிட்டு வாடா. மீனாட்சி பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்கள போய் நீ பைக்ல கூட்டு போற. ஓகே ப்ரோ, நல்ல ஐடியா தான். பைக்ல போனா ஒன்னா போகலாம், கார்ல போனா தனித்தனியால போகணும். ப்ரோ இல்ல ப்ரோ, நீ கார்லயே போய்க்கோ, நாங்க பைக்லயே போய்க்கிறோம் ப்ரோ. என்ன வந்து திடீர்னு பெல்ட் அடிக்கிறான். டேய் பரவாயில்லடா, நாங்க பைக்ல போய்க்கிறோம், நீங்க கார்ல போங்க. ப்ரோ வேணாம் ப்ரோ, நீங்க கார்லயே போய்க்குங்க, நாங்க பைக்லயே போய்க்கிறோம். டேய் அண்ணா நான் சொல்றேன் கார்ல போடா. இங்க பார், நான் தம்பி சொல்றேன், நீ கார்ல தான் போகணும். டேய் இப்போ நீ கார்ல போறியா இல்லையா? இல்ல சிவா, நீ கார்லயே போய்க்கோ. நீ கோட் சூட்லாம் போட்டுக்கற, கார்ல போனாதான் அப்படி கெத்தா பந்தாவா இருக்கும். டேய் கீயை குடுறான்னு சொல்றேன்ல. சாவி எங்கயோ டேய் வச்சிட்டேன். குடுறா கீயை. டேய் ப்ரோ, ரெண்டு பேரும் கார்ல போங்க. சக்தி நீ வா உட்கார். இவனுக்கு என்ன ஆச்சு? மாமா மாமா, இந்த ரெஸ்டாரண்ட் வேணாம், நம்ம வேற ரெஸ்டாரண்ட் போலாம் மாமா. ஏன் இங்க ஃபுட் நல்லா தானே இருக்கும்? இல்ல நம்ம வேற ரெஸ்டாரண்ட் போலாம் மாமா, ப்ளீஸ் மாமா. சரி. சக்தி இந்த ரெஸ்டாரண்ட் இதுவா மாமா? இந்த ரெஸ்டாரண்ட் வேணாம் மாமா. என்ன ஒருவேளை லாங் டிரைவ் போகணும்னு ஆசைப்படுறாளோ? போலாம் சக்தி. மாமா என்னாச்சு? அத நான் உன்கிட்ட கேட்கணும். உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லையே மாமா. சரி, ஏன் வண்டி நிறுத்துனீங்க? இல்ல திடீர்னு தோல்ல சாஞ்சியா, அதான் உனக்கு தலைவலியோன்னு நினைச்சேன். ஐயோ மாமா, எனக்கு தலைவலிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே சந்தோஷத்துல தான் மாமா உங்க தோல்ல சாஞ்சேன். இல்ல சக்தி, உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா சுந்தருக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? மாமா காரா? மாமா கார்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. கார்ல ஆளுக்கு ஒரு சீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் போகணும். ஆனா பைக்ல அப்படி கிடையாது. நம்ம முகத்தை நம்ம பார்த்துக்கலனாலும் நமக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கும். அந்த சுகத்தை எந்த காரும் கொடுக்காது. நீங்க கிளம்புங்க.
சக்தி இந்த ரெஸ்டாரண்ட் ஓகேவா? ஆ ஓகே மாமா. பாப்பலாம். உட்கார் சக்தி. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? தேங்க்யூ. என்ன சாப்பிட்ற சக்தி? மாமா நீங்களே ஏதாவது சொல்லுங்க. பரவாயில்ல, நீயே சொல்லு. மாமா நீங்களே சொல்லுங்க மாமா. இன்னைக்கு உன்னோட சாய்ஸ் தான், சொல்லு. இல்ல மாமா ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்க. நீயே சொல்லு சக்தி. மாமா நீங்களே சொல்லுங்க மாமா. ஐயோ சக்தி, நீ தானே ட்ரீட் கேட்ட, நீ தான் சொல்லணும், சொல்லு. சரி ஓகே நானே சொல்றேன். மாமா பாவம் மாமா, வெயிட்டர் வெயிட் பண்ணி பார்த்து கடுப்பாகி வேற டேபிள் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். என்ன சார், யார் ஆர்டர் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம் வாங்க. ஏய் சக்தி, ஏன் இப்படி பப்ளிக்ல கத்துற? மாமா நம்ம கத்தி பேசினாதான் யூத் கப்பிள் மாமா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆகுது. என்னங்க மேடம், டிசைட் பண்ணிட்டீங்களா? டிசைட் பண்ணியாச்சு. சொல்லுங்க. நானே கேக்குறேன். ஐஸ்கிரீம்ல க்ரீம் அண்ட் குக்கீஸ், ஆ. அப்புறம் ரெட் வெல்வெட். மாமா உங்களுக்கு ரெட் வெல்வெட் ஓகே தானே? எனக்கு பேர்லாம் தெரியாது, நீ ஆர்டர் பண்ணு. ஓகே மாமா. க்ரீம் அண்ட் குக்கீஸ், ரெட் வெல்வெட் ரெண்டுமே கொண்டு வாங்க. ஓகே. உட்காருமா. நீங்களும் உட்காருங்க. இவர்கிட்ட பணம் இல்லை போல இருக்கு. சொல்லுங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? தோசை இருக்காப்பா? இருக்கு சார். ஒரு தோசை எவ்வளவுப்பா? ஒரு தோசை 45 ரூபாய், ஜிஎஸ்டி சேர்த்தா 50 ரூபாய் ஆகுது. 50 ரூபாயா? சரி ஒரே ஒரு தோசை கொடுப்பா. ஒரு தோசை போதுமா சார்? ஒன்று போதும்பா. சரி சார். ஏங்க ஒரு தோசை மட்டும் சொல்லியிருக்கீங்க? எனக்கு பசி இல்லம்மா, நீ சாப்பிடு. நீ தான் பசியோட இருக்க. காசு கம்மியா இருக்குதுன்னு தானே ஒன்று மட்டும் சொன்னீங்க. நீங்களும் பசி தாங்க மாட்டீங்க, ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம்மா, நீ சாப்பிடு. எனக்கு பசி இல்லம்மா, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேனா? நீ சாப்பிடுமா. சொன்னா கேளுங்க. வெய்ப்பா. சாப்பிடு. ஏங்க தோசை இவ்வளோ பெருசா இருக்கு, எனக்கு பாதி போதும், மீதி நீங்க சாப்பிடுங்க. சொன்னா கேளுமா, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத, நீ சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்டீங்க. பாவம் சக்தி, அவங்க காசு இல்லாம தடுமாறுறாங்க. நான் போய் அவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரேன். மாமா மாமா அதெல்லாம் வேண்டாம், உட்காருங்க. ஏன்? வேண்டாம் விடுங்க. பாவம், அந்த பெரியவர் பசியோட இருப்பாரு, ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிடுவார்ல. அந்த பெரியவர் கண்டிப்பா சாப்பிடுவார் மாமா. எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? வெயிட் பண்ணி பாருங்களேன். ஏங்க என்னம்மா? சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல.
ஏங்க சாம்பார் நல்லா இருக்குங்க, இன்னொரு வாய் சாப்பிடுங்க. அட எனக்கு வேண்டாமா, காலையில நீ இருந்து நீங்க சாப்பிடு. சாப்பிடாமையே இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய தோசையை வச்சுட்டு போயிட்டான் அந்த பையன். இவ்வளவும் நான் சாப்பிட முடியுமா? இந்தாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எனக்கு பரவாயில்ல, போதும் சொல்றேன், நீ இன்னொரு வாய் சாப்பிடுமா. வாங்கிக்கங்க, சாப்பிடுங்க. எப்படி சக்தி அவ்வளோ கரெக்டாக சொன்ன? நான் தான் சொன்னல மாமா அவர் சாப்பிடுவாருன்னு. மாமா நீங்க அந்த பெரியவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருந்தா கண்டிப்பா அவர் பசி போயிருக்கும். கூடவே அவங்களோட அன்பும் போயிருக்கும் மாமா. எந்த மனைவியும் தான் கணவனை பசியோட இருக்க விட மாட்டா. தான் சாப்பிடுறதுல ஒரு பங்காவது தான் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு பணமோ காசோ பொருளாவோ கொடுத்தா அது அப்போதைய தேவையா இருக்குமே தவிர அது அவங்களுக்குள்ள அன்பு வர வைக்காது மாமா. இந்தாங்க கடைசியா ஒரு வாய் சாப்பிடுங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, அட, எனக்கே ஊட்டிக்கிட்டு சாப்பிடுங்க, இருக்காதம்மா, நீ எல்லாத்தையும் தான் நான் சாப்பிடுமா. சாப்பிட்டேன்ல, சாப்பிடுங்க நீங்க. ம். ஒரு வாயின்னு என் வயிறு நிறையிற அளவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். எனக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய தோசை. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் எத்தனையோ கப்புள்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு கப்பலை பார்த்ததே இல்லை. மாமா நீங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் வேற. வேற என்ன? புரியல சக்தி. மாமா நீங்க இன்னும் மாறவே இல்லையா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த ஐஸ்கிரீமை சக்தியை ஊட்டி விட வைப்போம். என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை சக்தி, இந்த ஐஸ்கிரீம் கை தவறி கீழே விழுந்துருச்சு. மாமா நான் உங்களுக்கு ஊட்டி விட பிளான் பண்றீங்களா? நீங்க லவ்வ மட்டும் சொல்ல மாட்டீங்க, ஆனா மத்த சேட்டையெல்லாம் பண்ணுவீங்களா? இருங்க இருங்க. அச்சச்சோ, முழு ஐஸ்கிரீம் கீழே குடிட்டீங்களே மாமா. சரி ஓகே, வேற ஆர்டர் பண்ணிக்கோங்க. மாமா ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. நீங்க இன்னும் ஆர்டர் பண்ணல? பரவாயில்ல சக்தி, நீ சாப்பிடு. ம். மாமா நான் போய் கை வாஷ் பண்ணிட்டு வரேன். ம். அடி பாவி, கொஞ்சம் கூட இல்லை. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ரவி ரெடியா? ரெடி மேடம். போலாமா? ஓ எஸ். ஓகே வா. ஹலோ சார், நாங்க ஜீ தமிழ்ல இருந்து வரோம்.
நீங்க காதல் ஜோடியா இல்ல கல்யாணமான ஜோடியா? என்னது டிவியா? ஐயோ வாங்க போயிடலாம். என்ன ரவி இப்படி பயந்து ஓடுறாங்க? தெரியலையே மேடம். இப்போ நம்ம எப்படி ஷோ பண்றது? ஒன்று பண்ணுங்க மேடம், மொத்தமா எல்லாருக்குமே கேட்குற மாதிரி யார் யாருக்கு வில்லிங் இருக்குன்னு கேளுங்க, வரவங்கள வச்சு ஷோ பண்ணுவோம். அப்படின்றீங்க? ஆமா மேடம். சரி வாங்க. ஓகே மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தீபிகா. என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க ஜீ தமிழ்ல கல்யாணமான ஜோடிங்களை வச்சு ஒரு ஷோ பண்றோம். அதுல கலந்துக்க உங்கள யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் கலந்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு? கொஞ்சம் கை தூக்குங்க. என்ன ரவி, 4 ஜோடி தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு ஜோடியாவது வேணுமே. என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு ஜோடியா? தீபிகா, அதோ அங்க ஒரு ஜோடி உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு வில்லிங் இருக்கான்னு கேளுங்க. ஃப்ரேம் வச்சாலும் கலர்ஃபுல்லா இருக்கும், ஆனா அவங்க வருவாங்களான்னு தெரியலையே. டோன்ட் வரி ரவி, நான் அவங்க பக்கத்துல போய் நின்னாலே கண்டிப்பா அவங்க என் கூட ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க. ஷோக்கு கூப்பிட்டா எப்படி துள்ளி குதிச்சு வர போறாங்க பாரு. வாங்க வாங்க பாப்போம். போலாம். ஹாய், நான் தான் உங்க தீபிகா. ம் எங்க தீபிகாவா? யார் நீங்க? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. என்ன தெரியல? நான் தான் ஜீ தமிழ் ஆங்கர் தீபிகா. ஓ, ஜீ தமிழ்ல அர்ச்சனாக்காவை தெரியும், அர்ச்சனாக்கா பொண்ணு சாராவை தெரியும், மகேஸ்வரிய தெரியும். உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. சரி அதை விடுங்க. இனிமே நீங்க ஜீ தமிழ் பார்த்தா கண்டிப்பா மறக்காம என்னோட ஷோவை பாருங்க. சரி ஓகே, கண்டிப்பா பாக்குறோம். மாமா போலாமா? ம். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க 2 பேரும் மேரேஜ் ஆனவங்க தானே? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்க. அப்போ ஓகே, நீங்க இந்த ஷோல கலந்துக்கலாம். ஷோவா? என்ன ஷோ? ஷோ பேரு நீ பாதி நான் பாதி. இந்த ஷோல கல்யாணம் ஆன தம்பதிங்க தான் கலந்துக்கணும். நீங்க 2 பேரும் கலந்துக்கிறீங்களா? இல்லங்க, அதெல்லாம். ஆ, நாங்க ரெடி. ஏய், என்ன விளையாடுறியா? மாமா கலந்துக்கலாம் மாமா, டிவில எல்லாம் வருவோம். ஆ, எங்க நாங்க கலந்துக்கிட்டா டிவில காட்டுவீங்களா? கண்டிப்பா. ஏய். சரி, ஷோக்குள்ள போலாமா? ஆ போலாமே. மாமா ரெடியா? ம். ம். ஓகே, அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நீ பாதி நான் பாதி ஷோவோட ஓபனிங் வீக். என்னடா, பொதுவா ரியாலிட்டி ஷோனாலே கலர்ஃபுல்லா செட்டுக்குள்ள தானே பண்ணுவாங்க. இப்போ என்ன வெட்ட வெளியில நின்னு ஷோ பண்றேன்னு பாக்குறீங்களா? இடம் தாங்க வெட்ட வெளி, ஆனா இதுல கலந்துக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்காங்க. வாங்க நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸை பார்க்கலாம். ஹலோ சார், உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் குணசீலன், இது என் ஒய்ஃப் லீலா. ஓ சொல்லுங்க குணசீலன், உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். வாவ், வெரி குட். தேங்க் யூ சார். இருங்க வரேன். சார், உங்க மேரேஜ் எப்படி? லவ் மேரேஜ். சூப்பர். எத்தனை வருஷம் உங்க வைஃபை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? 2 years. வாவ், சூப்பர். வெயிட் பண்ணுங்க. சார், நீங்க சொல்லுங்க சார், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, நீங்களும் வெயிட் பண்ணுங்க. சார், நீங்க சொல்லுங்க, உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா? ஆக்சிடென்ட் மேரேஜ். ஆக்சிடென்ட் மேரேஜா? புரியலையே. கல்யாணத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவ கழுத்துல தாலி கட்ட போறேன்னு எனக்கும் தெரியாது, இவளுக்கும் தெரியாது. திடீர்னு எங்க கல்யாணம் நடந்துச்சு. என்ன சார் புதுசா சொல்றீங்க? இன்ஃபேக்ட் நாங்க 2 பேரும் மீட் பண்ணதே ஒரு ஆக்சிடென்ட்ல தான். அதுக்கப்புறம் பல ஆக்சிடென்ட்ஸ் எங்க லைஃப்ல வந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ஸ் தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த நாள். எந்த ஆக்சிடென்ட் சார் சொல்றீங்க?
முதல்ல மீட் பண்ண அந்த ஆக்சிடென்ட்டா இல்ல கல்யாணம் ஆன ஆக்சிடென்ட்டா? கல்யாணம் ஆன ஆக்சிடென்ட். எஸ், இன்னைக்கு தான் எங்களோட கல்யாண நாள். வாவ், சூப்பர் சார். கை கொடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இட்ஸ் ஓகே. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க் யூ. ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சிவா சக்தி தம்பதிக்கு கல்யாண நாள். எல்லாரும் அவங்கள விஷ் பண்ணுங்க பாப்போம். Wish you happy wedding anniversary. Wish you happy wedding anniversary. Thank you. திருமண நாள் வாழ்த்துக்கள்.